வேந்தன் சீரின் ஆம் துணை இல்லை. வேந்தன் என்று சொல்லக்கூடியவன் இறைவன், இந்திரன், அதிகாரம் படைத்தவன், அரசன் என்று பொருள் கொள்ளலாம். கோபம் என்று சொன்னால் ஏதோ சாதாரண கோபம் என்பதோடு அல்ல. பொறுமையை தாண்டி ஒருவன் தவறிழைக்கின்ற பொழுது அவனுக்கு தெய்வம் கூட, ஏன் அரசன் கூட உதவி செய்ய மாட்டான். அவன் தண்டனைக்கு உரியவன். எனவேதான் தவறான செயல்கள் அடிக்கடி செய்கின்ற பொழுது அவனுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு. அதற்காக ஒரு தவறு மட்டும்தான் செய்தேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று பெரியவர்கள் சொல்கிற பொழுது அவர்கள் பெருந்தன்மையோடு அவற்றை மன்னித்து விடுகிறார்கள். ஆனால் தவறு செய்தால் எப்பொழுதும் மன்னித்து விடுவார்களா என்றால் இல்லை. தொடர்ந்து தவறு செய்கின்ற பொழுது நிச்சயமாக அரசனும், ஏன் தெய்வமும் உன்னை தண்டிக்கும். உனக்கு உதவி இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அந்த சூழல் உனக்கு தேவையில்லை.